வணக்கம். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் 2ஆம் இடத்துல அமர்றாரு. குடும்பத்துடன் இப்போ பார்த்திங்கன்னா வெளி தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதே போல் சுப காரியங்கள் சுப விஷயங்கள் இதில் கலந்துக்கூடிய ஒரு சூழலாம் கண்டிப்பாக ஏற்படும். வருமான உயர்வு, உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பாக 7ஆம் பாவாதிபதியுடன் 2ஆம் இடத்துல இங்கே புதன் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் பார்க்கும்போது மிதுன ராசி நண்பர்களுக்கு, இளம் பருவத்தினருக்கு, நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போது திருமண அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போது உண்டாகும். அடுத்ததாக 8ஆம் இடத்துல இங்கே சந்திரன் மறைகிறாரு. 2 கூடியவர் சந்திராஷ்டமம் கூட. குடும்பம் அமைப்புகள் வருமான ரீதியில் இந்த மாதத்தில் முதல் 2 நாட்கள் கவனமாக இருப்பது நல்லது. வெளிதூர பிரயாணங்கள் மேற்கொள்ளக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த 2 நாட்களும் ஒரு சிரமத்துக்கூடிய ஒரு அமைப்பாகவே கண்டிப்பாக இருக்கும். அடுத்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் அமர 5ஆம் பாவாதிபதி. சூரியன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் பார்க்கும் பொழுது இப்போ புதிய விஷயங்களை தொடங்குவதற்கான ஒரு அமைப்புகள், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அதே போல் ஒரு சகோதர விஷயங்களில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போது இருக்குது. அதே போல் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் செய்ய வேண்டியன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல் அரசு துறைகளில் இருந்து வந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இப்போது ஒரு முடிவுக்கு வரும். பிரச்சனைகள் அனைத்தும் அரசு அமைப்புகளில் இப்போது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும். அடுத்ததாக இந்த சனியை குரு பார்க்குறார். உங்களுடைய 8, 9 கூடிய இந்த சனியை குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் பார்க்கும் பொழுது வழக்குகள் இப்போது ஒரு தீர்வுக்கு வரும். அதே போல் உங்களுடைய தகப்பன் வழி சொத்துக்களில் ஆதாயம் உண்டு. வெளிநாடு தொடர்புடையவர்களுக்கு தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். பொதுவாக மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதத்தில் ஏற்படும். அதே போல் இங்கே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை இங்கே செவ்வாய் பார்வை செய்கிறாரு. உங்களுடைய 12ஆம் இடத்துல கடந்த மாதம் ஜூன் மாதம் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் லாபாதிபதி வளர்த்து உங்களுடைய 6 கூடியவரும் வேலை அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் லாபகரமான அமைப்பை கொடுத்தோன்னே இப்போ 12ஆம் இடத்துல அமர்ந்து இப்போ 6ஆம் இடத்தை செவ்வாய் பார்வை செய்கிறாரு. அதனால் கூட வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கிடையே வேலை அமைப்புகளில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் வேலை பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும், ஒரு வேலையை எடுத்ததுமே முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளில் ஓனர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல்லாம் இப்போ ஏற்படும். அனுசரித்து செல்லக்கூடியவர்கள் தான் நீங்கள். அனுசரித்து செல்லுங்கள். அதேபோல் கடன் அமைப்புகளில் இப்போ கடன் கொடுத்தவர்கள் திருப்பி கேட்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இப்போ ஏற்படும். அதை கவனத்தில் கொள்வது நல்லது. அடுத்ததாக கடகராசி நண்பர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்களை சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.